அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால், ஏனென்றால் அவர்கள் முஸ்லீம்கள். இந்த தலைப்பில் தான் பேச போகிறோம். ரெண்டு சம்பவங்கள், ரெண்டு உண்மை சம்பவங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்தது. அநியாயமாக பாதிக்கப்பட்ட ரெண்டு முஸ்லீம் சகோதரர்களின் உண்மை சம்பவங்களையும் அதற்கான தீர்வு என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல்ல சம்பவம் 1. டெல்லியில் வக்கீல் ஹசன் என்ற முஸ்லீம் சகோதரரின் வீட்டை இடித்து தரைமட்டமாக ஆக்கிவிட்டார். யார் இந்த வக்கீல் ஹசன்? கடந்த 2023ஆம் ஆண்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நவம்பர் மாதம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் இடிந்து விழுந்த சில்க் யாரா பர்கோட் சுரங்கப்பாதையில் 17 நாட்களாக சிக்கி தவித்த 41 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் அரசாங்கம் போராடி தோற்று நம்பிக்கை இழந்து விட்ட நிலையில் அதுக்கப்புறம் இந்த பாய் போகிறார். யாருன்னா, இந்த யாருடைய வீடு இடிக்கப்பட்டதோ இப்போ அந்த வக்கீல் ஹசன்ற பாய், அவர் தலைமையில் 12 பேர் களத்தில் இறங்குறாங்க. அவங்க அதாவது எரித்துளை அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 12 மீட்டர் தோண்டி 41 பேரையும் 17 நாட்களுக்கு பிறகு எந்த சேதமும் இல்லாமல் மீட்டெடுத்துட்டாங்க. அதை தோண்டிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு உணவு தண்ணீர்லாம் அந்த சின்ன ஓட்டை வழியாக உள்ளே அனுப்பி அவங்க பட்டினியாக கிடந்தாங்க. அவங்க உணவு தண்ணிலாம் கொடுத்து மெல்ல மெல்ல தோண்டி போய் அவங்கள பத்திரமா எந்தவித சேதாரம் இல்லாமல் மீட்டுட்டாங்க. இந்த நிகழ்வை ஜாதி, மத, இன, மொழி, நாடு பேதம் இல்லாமல் உலகமே கொண்டாடிச்சு. இந்தியா நாடு மட்டும் இல்லை, உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க இறந்து போயிடுவாங்களா, உயிரோடு மீட்கப்படுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. உயிரோடு மீட்ட உடனே உலகமே கொண்டாடிச்சு. இந்த 41 பேரை மீட்ட பிறகு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பாய், ஹசன் பாய், எங்கள் அணியில் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் 2 மதத்துக்காரங்க இருக்கிறோம். இந்த 41 உயிர்களை காப்பாற்ற நாங்கள் கடுமையாக உழைத்தோம். யாரும் இதை தனியாக செய்திருக்க முடியாது. நான் அனைவருக்கும் சொல்ல விரும்பும் செய்தி என்னவென்றால், இந்த ஹசன் பாய் சொல்கிறாரு, நாம் அனைவரும் ஜாதி, மத, இன வேறுபாடு பார்க்காமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். வெறுப்பு என்னும் விஷத்தை பரப்பக்கூடாது. எங்களுடைய டீம் 100% உழைப்பை நாட்டுக்கு கொடுக்க விரும்புகிறோம். தயவு செய்து எனது செய்தியை அனைவருக்கும் தெரிவிக்கும் என்றார் அந்த வக்கீல் ஹசன் அந்த பாய். அந்த வக்கீல் ஹசனின் வீட்டைத்தான் வடகிழக்கு டெல்லியின் கசூரி காஸ் பகுதியில் ஸ்ரீராம் காலனியில் உள்ள டெல்லி மேம்பாட்டு ஆணைய அமைப்பு டிடிஏ, அதாவது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, புல்டோசர் வைத்து இடித்திருக்கிறார்கள் ஒரு வீட்டை. டிடிஏ அதிகாரிகள் கடந்த 28/2/2024 போன புதன்கிழமை காலை இடிக்க புல்டோசர்னு வந்தனர். ஹசன் பாயும் அவருடைய ஒய்ஃபும் வீட்டில் இல்லை. அந்த பிள்ளைகள் தான், எல்லாம் 3 பேருமே மைனர் தான் வீட்டில் இருந்திருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு பாய் வரார். ஹசன் பாய் ஓடி வர இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்கெல்லாம் கேட்கல, இடித்து தரமாட்டமாக ஆக்கிட்டாங்க. வக்கீல் ஹசன் கூறினார், எனது வீடு மட்டுமே அந்த பகுதியில் குறிவைத்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதே லைனில் வேறு வீடுகளும் உள்ளன. இது ஒரு காலனி, இது டிடிஏ நிலம் என்றார்கள். அந்த பகுதியில் எனது வீடு மட்டும் இடிக்கப்பட்டது. 1987 பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் 2012 முதல் இங்கு தான் வசிக்கிறோம். 2012 அப்போ 12 வருஷமாக ஒரு மாங்கமாக அந்த வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு டிடிஏ. 3 மைனர் குழந்தைகளின் தந்தையான ஹசன் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்ட பொழுது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவில்லை, வேலையை செய்தோம், நாங்கள் பணம் கேட்கவில்லை. இப்பொழுது நான் சொல்வது, எனக்கு வீடு இருந்தது, நான் என் குடும்பத்தோடு குடியிருந்தேன். இப்பொழுது நாங்கள் குடியிருந்த எங்கள் வீட்டை இடித்து விட்டார்கள். குழந்தைகளுடன் நாங்கள் எங்கு செல்வது? எங்களால் வாடகை செலுத்த முடியாது. உடனடியாக வாடகைக்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்க கூட எங்களால் முடியாது என்றார். அரசாங்கமே நம்பிக்கை இழந்துவிட்ட நிலையில் 41 உயிரை காப்பாற்றிய ஹசன் பாய்க்கு இந்த நிலைமை. அதாவது இந்த சங்கிகள் எப்படின்னா, அது குறிப்பாக அந்த பார்ப்பன சங்கிகள் எப்படின்னா, முஸ்லீம்கள் ஏதாவது நல்லது செஞ்சு பொதுமக்கள், அது குறிப்பாக இந்து மக்களுடைய பாராட்டை பட்டுட்டா அவங்களால வந்து அதை சகிச்சுக்கிடவே முடியாது. அதாவது அவங்க தூங்கவே மாட்டாங்க. அது எப்படியாவது பழி வாங்கணும். பழி வாங்கின பிறகு தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. தங்களது இந்திய அடிமை சங்கிகளை வைத்து இப்படி ஏதாவது ஒரு அநியாயத்தை செய்து தங்களது ஆத்திரத்தை வயிற்றெரிச்சலை தீர்த்து கொள்வார்கள். இப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், டாக்டர் கஃபீல் கான், அரசு மருத்துவமனை குழந்தைகள் டாக்டர். அவர்
பிஜேபி அரசு அதிகாரிகள் செய்த ஊழலால் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. இல்லாத நிலையில் தான் பாக்கெட்லேருந்து ஒரு 10,000 பணத்தை எடுத்து, அதாவது ஏடிஎம்ல போய் இவரே வண்டி எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்து 10,000 கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்கி, அது ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி 60 குழந்தைகளை காப்பாற்றினார். 2 நாள் கழிச்சு முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் கூப்பிட்டு விட்டார். என்னமோ நம்மளை பாராட்ட தான் கூப்பிட்டாருன்னு இவர் போனால், என்ன பெரிய ஹீரோ ஆக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொய் கேஸ் போட்டு அவரை சிறையில் தள்ளி, அவர் திரும்ப வெளியில் வரும்போது மறுபடியும் ஒரு பொய் கேஸ் போட்டு சிறையில் தள்ளி அவர் படாதபாடு படுத்துறாங்க. காரணம் என்னென்னா, அந்த முஸ்லீம் அல்லாத பெற்ற இந்து பெற்றோர்கள் கூட தங்கள் குழந்தைகளை காப்பாற்றி அந்த டாக்டரை நீங்கள் தான் தெய்வம் மாதிரி காப்பாற்றுறீங்க அப்படின்னா அந்த இந்து பெற்றோர்கள்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் இவங்களால் தாங்கிக்க முடியாது. நல்லது செஞ்சு தான் அவர் பேரை வாங்குறாரு. அவர் இயற்கையாகவே நல்ல பணம் உடையவர். தன்னுடைய பணத்தை கொடுத்து கூட காப்பாற்றிருக்காரு. அதை பாராட்டுறதுக்கு மனசு இல்லாமல் இந்த ம யுபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி செஞ்சார். அது இந்த ஹசன்பாய் சம்பவம் இந்த சம்பவம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. நல்லது செஞ்சவங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்க. இப்போ ஹசன்பாய் வந்து அண்ணா ரிஷாத் வீடு கட்டியிருந்தாருன்னா அதே மாதிரி வீடு கட்டியிருக்க மற்ற வீடுகளையும் இடிக்கணுமா இல்லையா? அப்படின்னா அவங்க வீடுகள்லாம் இடிக்கலை. இவர் வீட்டை மட்டும் குறிப்பாக இடிச்சிருக்காங்க. சம்பவம் 2. 31 வருட சிறைவாசத்திற்கு பிறகு தனது 80வது வயதில் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு சக்கர நாற்காலியில் வரும் இந்த பெரியவரை நினைவு இருக்கிறதா? இந்த ஃபோட்டோ பாருங்கள். அப்துல் கரீம் துண்டா 1993ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 31 ஆண்டுகள் ஆதாரமின்றி சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு முஸ்லிம் என்பதற்காக தனது வாழ்க்கையின் பொன்னான 31 வருடங்களை சிறையில் கழித்த இந்திய குடிமகன் இவர். இதுபோன்று இந்தியா முழுவதிலும் அப்பாவி முஸ்லிம்கள் பலர் இன்னும் விசாரணை கைதிகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது உண்மைதானே? இப்போ இவங்களுக்கு அதாவது இந்த சங்கிகள் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்கல்ல, முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட அவர் குற்றவாளின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் 31 வருஷமாக ஒருத்தர் சிலை அடைக்கிறாங்க. அவர் 31 வருஷம் கழித்து அவரை வெளியே விடுறாங்க. 31 வருஷமாக அவர் இழந்த வாழ்க்கை. இப்போ நீ அந்த மாதிரி 31 வருஷமாக சிறையில் இருந்துட்டு 31 வருஷம் கழித்து உனக்கு குற்றம் இல்லைப்பா நீ வெளியே போச்சோன்னா நீ ஒத்துக்குவியா? அப்போ ஒரு முஸ்லீம்னா உங்களுக்கு இலக்காரம் அப்படித்தானே? அவரை மனைவியை பிரிஞ்சு, மக்களை பிரிஞ்சு, பேரன் பேத்திகளை பிரிஞ்சு அது 31 வருஷமாக 4 சவத்துக்குள்ளே இருக்கணும். நீங்கள் பொய் கேஸை போட்டுக்கிட்டு நீ ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு பார்ப்போம். ஒன்றும் தண்டனையே கிடையாதா? இருக்குது. எங்கே இருக்குது? இந்த உலகத்தில் இல்லைனாலும் மறுமை நாளில் இறைவன் கணக்கு தீர்ப்பான். அது பற்றிய இறை வசனத்தை பார்ப்போம். திருக்குறானில் 19 அத்தியாயத்தில் 75 வசனம் இறைவன் சொல்லி காமிக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே, நீர் கூறுவீராக, எவர் வழிகேட்டில் இருக்கிறாரோ அவருக்கு அளவற்ற அருளாளன், அதாவது இந்த இறைவன் கால அவகாசத்தை நீட்டி விடுகிறான். எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கூட்டத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அநியாயம் செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கு கால அவகாசத்தை நீட்டி விடுகிறான். முடிவாக அவர்களுக்கு, இந்த சங்கிகளுக்கு வாக்களிக்கப்பட்டதை, அதாவது ஒன்று வேதனையை அல்லது மறுமையை அவர்கள் காணும் வரை, அப்பொழுது இடத்தால் கெட்டவர் யார், படையால் பலகீனமானவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு இது சங்கிகளுக்கே சொல்கிற மாதிரி இருக்கு. அதாவது அது அநியாயம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அநியாயம் செய்கிறது சங்க பரிவார கூட்டம். அதனால் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. திருக்குறானில் 3ஆம் அத்தியாயத்தில் 178 வசனம், நிராகரிப்பவர்கள் அவர்களுக்கு இவ்வுலகில் உடனுக்குடன் தண்டனை வழங்காமல் நாம் தாமதப்படுத்துவதெல்லாம், இறைவன் ஏகிறனா எல்லாம் தாமதப்படுத்துவதெல்லாம் தங்களுக்கு நன்மை என்பதாக திண்ணமாக எண்ணிவிட வேண்டாம். நாங்கள் இவ்வளோ அநியாயம் பண்ணுறோம், எங்களுக்கு என்ன ஆச்சு, ஒன்றுமே ஆகலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நான் தாமதப்படுத்துவதெல்லாம் உங்களுக்கு நன்மைன்னு நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு அவ்வாறு நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் பாவத்தை அவர்கள் அதிகமாக்கி கொள்வதற்காகத்தான். இறுதியில் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டுன்றான். கடைசியில் இழிவுபடுத்தி நெருப்பத்துக்கு வீச வேண்டாம். இழிவும் வேதனையும் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக திருந்திடணும். திருந்து ஏக இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் இறைவன் உங்களை பாவத்தை மன்னிப்பான். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் சொல்கிற தண்டனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் டுபாக்கரு, மறுமையாவது ஒன்றாவது மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா, அப்படி நினைக்கிறவனை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் என்னென்னு பார்ப்போமா? திருக்குறளில் 27வது அத்தியாயத்தில் 4வது வசனம் 5வது வசனம், நிச்சயமாக மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அவர்களுடைய தீய செயல்களை அவர்களுக்கு நாம் அலங்காரமாக்கி வைத்தோம். அவர்களுடைய தீய செயல் செய்கிறாங்களா, குஜராத்தில் 3000 பேர் கொன்னாங்க, பெண்கள் முஸ்லீம் பெண்களை கற்பழிச்சாங்க, அஸ்ஸாமில்
ஜம்மு காஷ்மீரில் அநியாயம் பண்ணுறாங்க, அது மாதிரி யூபியில், குஜராத்து. அதாவது இப்போ அவங்க அநியாயம் பண்ணாத நார்த் இந்தியன் ஸ்டேட்டே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று வரும், நியாய தீர்ப்பான ஒன்று வரும், இறைவன் தீர்ப்பு செய்வான். அப்போ நம்ம செஞ்ச குற்றத்தெல்லாம் பட்டியல் போடப்படும், அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடையாது. என்னென்னா, நம்ம மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறனால அவங்க அநியாயத்தை தாராளமாக பண்ணுறாங்க. ஆனால் இறைவன் சொல்லி காமிக்கிறான், நிச்சயமாக மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அவருடைய தீய செயல்களை அவர்களுக்கு நாம் அலங்காரமாக ஆக்கி வைத்தோம். எனவே அவர்கள் அச்செயல்களில் தட்டழிந்து திரிகின்றனர். அவர்கள் எத்துயர் என்றால் அவர்களுக்கு இம்மையிலும் இந்த உலகத்திலேயும் கெட்ட வேதனை இருக்கிறது. இன்னும் அவர்கள் மறுமையில் அவர்கள்தான் நஷ்டவாளர்கள். அந்த சங்கிகளை பற்றி சொல்கிறான், இன்மையில் இந்த உலகத்திலேயும் கெட்ட வேதனை இருக்கிறது, மறுமையில் அந்த சங்கிகள் தான் பெரும் நஷ்டவாளர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்படி அநியாயமாக பாதிக்கப்பட்டு கையேறு நிலையில் இருக்காங்கள்ல அந்த முஸ்லீம்கள். டாக்டர் கஃபீல் கானாக இருக்கட்டும், அல்லது அப்துல் கரீம் முண்டா அந்த பெரியவராக இருக்கட்டும், அல்லது வக்கீல் ஹசன் அவர்களாக இருக்கட்டும், அவர் சொல்லார், நான் எங்கே போவேன், எனக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது அப்படின்றார். அப்போ இந்த முஸ்லீம் சமுதாயம் அவர் கைவிடக்கூடாது. இந்த இந்தியாவில் சுமார் 25 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. அவங்க சும்மா கணக்கு கம்மியாக காமிக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக 22லேருந்து 25 கோடி முஸ்லீம்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 25 கோடி முஸ்லீம்களும் ஆளுக்கு ₹1 ஆளுக்கு ₹1 போட்டால் எவ்வளோங்க? 25 கோடி ரூபா கிடைக்கும். ஆளுக்கு ₹1. இப்போ ஒரு குடும்பத் தலைவர் இருக்காருன்னா 5 பேர் என் குடும்பத்தில் இருக்காருன்னா ₹5 ஜிபே பண்ணிடணும். அது ஒரு பொறுப்பாக அது ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, இரையச்சம் உள்ளவர்களுடைய டீம் ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட அந்த பணம் போய் சேரணும். ₹25 கோடி. இப்போ இவர் ஹசன் பாய் பாதிக்கப்பட்டிருக்காரா, அவருக்கு அந்த இடத்துலையே 2 கோடியோ 1 கோடியோ 3 கோடியோ எவ்வளவோ அந்த செலவழித்து அதை லேண்டு வாங்கி அவருக்கு வீடு கட்டி கொடுத்துடணும். அவருக்கு கவலைப்படக்கூடாது. நீங்கள் நல்லது செஞ்சு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இறைவன் உங்களை கைவிடலை, எல்லா முஸ்லீம்ஸ் ஆளுக்கு ₹1 போதும். ₹1 போனால் ₹25 கோடி தேரும். அவருக்கு என்ன ஒரு ₹3 கோடி 4 கோடி ரூபாயில் நல்ல வீடு கட்டி கொடுத்துடலாம். அது மாதிரி டாக்டர் கஃபீல் கானுக்கு ஒரு ₹10 கோடி செலவில் அவர் குழந்தைகள் நல மருத்துவர், அதில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அவரை தனியார் ஹாஸ்பிட்டலாக இது பண்ணிடலாம். அவர் அங்கேருந்து வெளியே வந்துட்டா கூட. அதே மாதிரி இந்த பெரியவர் அப்துல் கரீம் பாய், அவங்க குடும்பத்திற்கு சில கோடிகள் கொடுத்து உதவலாம். இப்படி ₹1 அது நம்ம ரமலான் மாதத்து முடிவில் ஃபித்ரா அரிசி, அது குழந்தைக்கு கூட, பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் ஃபித்ரா கொடுக்குன்னு சொல்கிறாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி இந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குடும்பத்தில் 5 பேருக்கானா 5 பேருக்கும் ₹1 கொடுத்தாகணும். இப்போ அந்த ₹1ன்றது ₹10 இருந்தால் ₹250 கோடி கிடைக்கும். நம்ம அதை ஃபண்டை வச்சுக்கிட்டோம்னா அநியாயமாக இவங்களால் பாதிக்கப்பட்டால் உடனே போய் உதவி செய்யலாம். இது முஸ்லீம் சமுதாய பெரியவர்கள் இதை பற்றி சிந்திக்கணும். இதை பற்றிய நாலேஜ் உள்ளவங்க இதை பற்றி சிந்தித்து நல்ல முடிவாக எடுக்கணும். அப்படி ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணணும். அதை வைத்து இந்த மாதிரி சங்கிகளால் பாதிக்கப்படுற முஸ்லீம்களுக்கு நாம் உதவி செய்யணும். அது மட்டுமல்ல, இந்த சங்கிகளுக்கு இறைவனுடைய எச்சரிக்கை, இந்த சங்க பரிவார கூட்டம் அந்த எச்சரிக்கைக்கு பயந்து நேர்வழி பெற்று, நேர்வழினா இஸ்லாம் ஒன்று தான் நேர்வழி. ஏக இறைவனுடைய மார்க்கம் மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்தின மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்று, அதாவது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவருடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சத்திய கலிமாவை ஏற்று முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஏக இறைவன் அல்லாஹ்வினால் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் புகுமாறு செய்யப்பட வேண்டும் என்ற துவாவுடன், என்னுடைய பிரார்த்தனையுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.